எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் இப்பதான் புதுசா முதலீடுகள துவங்க போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 8 விஷயங்கள பத்தி இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேங்க. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரெகுலர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ரெகுலர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்னு வச்சுக்கலாங்க. எந்த வயசுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, 18 வயசு முடிஞ்ச உடனேவே உங்களுக்கு டீமேட் கணக்கு ஓப்பன் பண்றதுக்கு இந்தியால பர்மிட் இருக்கு. ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தா நீங்க டீமேட் கணக்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 18 வயசு முடிஞ்ச உடனே ரெகுலரா ரூ. 100 இருந்தாலும் சரிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ரூ. 100 ரூ. 100 ரூ. 100ன்னு அந்த டிசிப்ளின் இருக்கணும். ரெகுலர் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும். சரி சார் 18 வயசுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நம்ம 18 வயசுல எப்படி பணம் கிடைக்கும்? வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. சரி நம்ம 18 வயசுல எப்படி நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருப்பேன். எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அது கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரிங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு செலவுக்கு பணம் குடுப்பாங்க. பெரும்பாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு ரூ. 5,000 செலவாகும்னு வச்சுக்கங்க மாசம். கண்டிப்பா ஒரு 10லேருந்து 15% எக்ஸஸா தான் குடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்ட நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அவங்க குடுக்குற அமௌண்ட்டே 10% அதிகமா இருக்கும். அது போக நீங்க எவ்வளவு சிக்கனமா அத செலவு பண்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ஒரு லம்ப் சம் உங்களுக்கு கிடைக்கும். லம்ப் சம்னா என்னங்க? ஒரு சின்ன தொகை கிடைக்கும். ஒரு 10%னா இன்னும் ஒரு 2.5% இருந்து 5% வரைக்கும். நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்க, கொஞ்சம் ரேஷன கடைபிடிச்சீங்க அப்படின்னா ஒரு 5% கிடைக்கும். ஸோ ரூ. 5,000க்கு உங்களுக்கு ஒரு ரூ. 5,500 உங்க வீட்ல குடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்திருந்தீங்கன்னா, ரூ. 4,500 செலவு முடிச்சுட்டு ஒரு ரூ. 1,000 உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரூ. 1,000 ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். இதாங்க ஃபர்ஸ்ட் திங். சரி 18 வயசுலயே கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுமா அப்படின்னா, 18 வயசுல மது அருந்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. 18 வயசுல புகைப்பிடிக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. 18 வயசுல பயங்கரமா ஆக்ரோஷமா வண்டிகள் ஓட்டக்கூடிய வழக்கங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். 18 வயசுல என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாதோ, எல்லா விஷயமுமே பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறப்போ, ஏன் இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணக்கூடாது? ஒரு மது அருந்துறதுக்கு செலவு பண்றான், புகைப்பிடிக்கிறதுக்கு செலவு பண்றான், தண்ட செலவு பண்றான், ஊர சுத்துறதுக்கு செலவு பண்றான். அப்படி இருக்கக்கூடிய வகையில, இதுல செலவு பண்றதுல 18 வயசுல முதலீடு பண்றதுல, இதுலலாம் இல்லாத ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்றதுல இருந்துற போகுதா என்ன? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ 18 வயசுல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ரிஸ்க் இருக்கும். எதுல? எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்குங்க. நீங்க ரோட்ல போறீங்க, நடந்து போறீங்கன்னாலும் ரிஸ்க் இருக்கும். வண்டியில போனீங்கன்னாலும் ரிஸ்க் இருக்கும். கண்ண தொறந்துட்டு போனீங்கன்னாலும் ரிஸ்க் இருக்கும். மது அருந்திட்டு போறப்ப ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் எல்லாத்துலயும் இருக்கும். இன்வெஸ்ட் பண்றப்ப அதுல உள்ள ரிஸ்க் என்ன? அந்த ரிஸ்க்க எப்படி எலிமினேட் பண்றது? அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப ரிஸ்க் நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரிஸ்க் அதிகமா இருக்கும். அத தவிர்த்து பாண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ரெஷரி பில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ரிஸ்க் கம்மியா இருக்கும். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால நீங்க கோல்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டு இடிஎஃப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்றோங்க. ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ். முதல்ல என்டர் பண்றவங்க, உங்களோட ரிஸ்க்க குறைக்கிறதுக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, கோல்ட கன்சிடர் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டில ரிஸ்க் அதிகமா இருக்கும் அப்படின்னா, லார்ஜ் கேப்ல ரிஸ்க் கம்மி. ஸ்மால் கேப், மிட் கேப்ப கம்பேர் பண்ற வரைக்கும். அதுலயும் எப்படி ரிஸ்க் குறைக்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனி டாடா குரூப். கிட்டத்தட்ட 150 வருஷமா அந்த கம்பெனி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஆரம்பிச்சே ஒரு 60, 70 வருஷம் ஆச்சு. இன்னமும் அவங்க கன்டினியூஸா போன குவார்டர் ஒரு 5,000 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அவங்க குரூப் நல்ல குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லார்ஜ் கேப்பா பார்த்து நம்ம வாங்குறது ரிஸ்க்க குறைக்கிறதுக்கான ஒரு வழிங்க. அடுத்து ஒரு கோல் இருக்கணும். எனக்கு இத்தன வயசுல நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும். 18 வயசுல நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு 35 வயசுல நான் ஃபினான்ஷியலா நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டயர் இயர்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு அத நோக்கி நான் போணும் அப்படின்னா, 35 வயசுல நீங்க வெளில வந்துரலாம். எப்படி மாசம் மாசம் இப்ப 18 வயசுல ரூ. 100 ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அது மாரி நீங்க 19 வயசுல ஒரு 200, தென் 20 வயசுல ஒரு 400, தென் 21 வயசுல ஒரு 1000, அப்புறம் 22 வயசுல வேலைக்கு போயிருவீங்க. 1000ங்கிறத அப்படியே நீங்க டபுள் ஆக்கலாம். நீங்க வருஷம் வருஷம் அப்படியே டபுள் ஆக்குனீங்கன்னா கூட, ஒரு 40 வயசுல ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டயர்ட் இயர்லி அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்துரலாம். ஸோ அந்த ரெகுலர் டிசிப்ளின் வேணும். தென் ரிஸ்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தென் ஒரு கோல் இருக்கணும். கோல் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டயர்ட் இயர்லி தான் கோல்ன்னு கிடையாதுங்க. அது நீங்க உங்களுக்கு எது வேணாலும் விருப்பமா இருக்கலாம். நான் எனக்கு ஒரு 30 வயசுல ஒரு டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய கார், அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பரான கார் ஒண்ணு வாங்கணும். நான் டிஃபெண்டர் வாங்கணும்.
அப்படி நான் டிஃபெண்டர் வாங்குங்கன்னு சொல்லலைங்க. நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலே போதும்ன்னு சொல்றேன். பட் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். சின்னதா. ஒரு ரூ. 10,00,000 செலவுல அப்படின்னா, நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் போய் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிட்டு, நீங்களாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு லம்ப் சம் வேணும். ஸோ அந்த லம்ப் சம்ம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து கீப் காஸ்ட் லோ. எப்படி வந்து ஒரு ஸ்டாக்க வாங்குறது? ஒரு ஸ்டாக் வந்து ஹையர் பிரைஸ்ல இருக்கிறப்ப வாங்கணும் அப்படின்னா, அது கீழ இறங்குனாலும் நம்மளுக்கு வலிக்கும். அதுக்கு மேல மேல ஏறுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த ஸ்டாக்னா இதான்ப்பா இது கரெக்ட்டா. இப்ப வந்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, புக் வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே. அதோட புக் வேல்யூ 280. இன்னைக்கு வந்து 180ல தான் இருக்கு. ஸோ ஃபார் அவே ஃப்ரம் புக் வேல்யூ. மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ரூ. 100 பக்கமா இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவ பாருங்க. இன்னைக்கு அது எங்க இருக்குன்னு பாருங்க. இதோட ரேஷியோ வந்து உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய குடுக்கும். நம்ம மெக்கானிக்கல்ல அ சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி இங்க வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்காக. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பாருங்க. வந்து கம்மியா இருக்கிறதா பாருங்க. கடன் இல்லாத கம்பெனியா பாருங்க. பிரைஸ் டூ புக் இப்ப சொன்ன மாதிரி கம்மியா இருக்கிறதா பாருங்க. இப்ப இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி சொன்னோம் இல்லையா? 1 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். டாடா மோட்டார்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்க வாங்குற பிசினஸோட காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கணும். நீங்க ஒரு ஈக்விட்டிய வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. ஒரு பிசினஸ வாங்குறப்ப ஹையர் காஸ்ட் குடுத்து நீங்க வாங்குவீங்களா? எந்த பொருளா இருக்கட்டுங்க. அந்த பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த பொருள் என்ன விலையோ, அந்த விலைக்கு ஒரு ரீசனபிளான பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. அதிகமா நம்ம வந்து பிரைஸ் குடுத்து வாங்கிறக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருப்போம் இல்லையா? அதேதாங்க இங்கேயும். எவ்வளோ தூரம் குறைச்சு வாங்க முடியுமோ, அவ்வளோ தூரம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அதேதாங்க. அதுக்கு பொறுமை தான் வேணும், மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து டாக்ஸ் கன்சிடரேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோம். நம்ம வந்து ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் விக்கிறப்ப அதுக்கு என்ன டாக்ஸு? லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கும். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு 12.5% வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸு. ஒரு 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அதுக்கு மேல உள்ளதுக்கு நம்ம கட்டணும். இப்ப இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு வித்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் கட்டணும். 1,50,000 வரைக்கும் எக்ஸம்ப்ஷன் உண்டு. மிச்சம் உள்ளதுக்கு 20% டாக்ஸ் கட்டணும். இந்த டாக்ஸ் வந்து நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா தாங்க நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அதுல. ஷார்ட் டெர்ம்ல டாக்ஸ்ல பாதி போயிரும். தென் புரோக்கரேஜ், தென் அதுக்கு நடுவுல வாங்குறப்ப, விக்கிறப்ப டாக்ஸ் இது மாரி நெறைய இருக்கும். தென் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா என்னென்ன மாரி எல்லாம் நீங்க வந்து ஆ ஸ்டாக்ஸ் வாங்குறது, பாண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இது மாரி டைவர்சிஃபைடா இருக்கிறது. எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் தான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து கோல்டா வாங்கிக்க சொல்லுவோம். தென் கொஞ்சம் வந்து ஈக்விட்டியா வாங்குவோம். தென் பாண்ட் கொஞ்சம். ட்ரெஷரி பில்ஸ், வேற ஏதாவது டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். எப்படி நான் வந்து சின்ன அக்ரி ஃபார்ம் வந்து வைக்க போறேன் அப்படின்னா, அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக எடுத்து வைக்கிறது. இந்த மாரி டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் ஈக்விட்டிலயே வந்து போட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே கொண்டு போய் கோல்ட்ல போட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே கொண்டு போய் பாண்ட்ல போட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே கொண்டு போய் லேண்ட்ல போட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே கொண்டு போய் டிஃபெண்டர் கார் வாங்குறேன்னு அதுல ஒரு ரூ. 1,00,00,000 போட்டுறக்கூடாதுங்க. கார் வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாதுங்க. உங்களுக்கு தொடர்ந்து நெறைய செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. எப்படி வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ், என்னென்ன செக்டார்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் எல்லாத்தையும் டாடா மோட்டார்ஸ்லயே வாங்கிறக்கூடாது. எல்லாத்தையுமே கர்நாடகா பேங்க்லயே வாங்கிறக்கூடாது. எல்லாத்தையுமே கொண்டு போய் சன் ஃபார்மா, இல்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் இண்டஸ்இண்ட்லயே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் டைவர்சிஃபைடா போணும். அதுக்கு தான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். மொத்தம் 100% இருக்குன்னா, லெஃப்ட் சைட்ல ஒரு 50% வந்து பேங்கிங்கு, ஃபினான்ஸு, என்பிஎஃப்சி, கோல்ட் ஃபினான்ஸு, இன்சூரன்ஸு இதுக்கெல்லாம் 50% நவுத்திருங்க. ரைட் சைடுல உள்ள 25% பாண்டுக்கும், கோல்டுக்கும் போடுங்க. பாண்ட் வாங்க முடியாதவங்க பிஜி இன்விட்ட இந்த ஸ்டேபிள் டிவிடெண்ட் வரும் இல்லையா? அந்த மாரியான ஸ்டாக்ஸ்கள வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். தென் மிட்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு ஃபார்மா, அதுக்கப்புறம் ஆட்டோ, எக்ஸ்போர்ட் பிசினஸ் உள்ள ஆட்டோ, அப்புறம் கெமிக்கல்ஸு, ஐடி இந்த மாதிரி மிட்ல இருக்கிற 25% இந்த மாதிரி டைவர்சிஃபைடா இருக்கணுங்க. அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு வேணும். உடனே வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 தேவைப்படுது அப்படின்னா, பேங்க்ல உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா உடனே எடுக்கிற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பா வேணும். இது போக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்க. நீங்க தனியா இருந்தாலும் சரி, ஃபேமிலியோட இருந்தாலும் சரி 2 இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒண்ணு டெர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்னு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். எல்லாருமே இத வேலைக்கு போன உடனேயே எடுத்துடுறது ரொம்ப நல்லதுங்க. யங் ஏஜஸ்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிரீமியம் குறையும். தென் சீக்கிரமா ஆரம்பிச்சு,
கம்மியான பிரீமியத்திலேயே நீங்க கடைசி வரைக்கும் கட்டிக்கலாம். லேட் ஆனுச்சு அப்படின்னா, அதுக்கு பிரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தாங்க வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 8 விஷயம் இதுதாங்க. அதாவது ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மென்ட்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அடுத்து ரிஸ்க் என்ன? இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் ஒரு கோல் இருக்கணும். ஃபினான்ஷியல் பிளான் இல்ல கோல் இருக்கணும். அடுத்து செலவுகள குறைக்கணும். கீப் காஸ்ட் லோ. காஸ்ட் லோ அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு கம்மியா செலவு பண்ண முடியுமோ, கம்மியா செலவு பண்ணி, தென் ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்க்காம, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூல இருந்து எவ்வளவு தூரம் கீழ தள்ளி இருக்கு. இது வந்து இதோட ஒர்த் வந்து ரூ. 300 எனக்கு வந்து ரூ. 250 கிடைச்சது. வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கணும். தென் டாக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு இதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து டைவர்சிஃபிகேஷன். நான் வந்து மாசம் வந்து எனக்கு வந்து ரூ. 50,000 சம்பளம் வருது. அதுல வந்து ரூ. 25,000 நான் வந்து சேவ் பண்றேன் அப்படின்னா, ரூ. 25,000 சேவ் பண்றத எப்படியெல்லாம் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறேன். ரூ. 25,000ல ஒரு 50% ஒரு 12,500 நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட போறேன். இன்னொரு 12,500 அப்படியே எடுத்து பேங்க்ல வச்சுக்குவேன். என்னோட எமர்ஜென்சி ஃபண்டுக்காக வச்சுக்குவேன். இந்த மாதிரி டைவர்சிஃபைடா வச்சுக்கணும். இந்த கார்ப்பஸ் அமௌண்ட்லாம் எடுத்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் வந்து என்னுடைய ஃபார்ம் இல்ல ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்காக அத வந்து தனியா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். டைவர்சிஃபை பண்ணிக்கங்க. எல்லாத்தையுமே கொண்டு போய் ஈக்விட்டிலயோ, இல்ல ஷேர் மார்க்கெட்லயோ போட்டுற கூடாது. அதுக்கடுத்து டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த ரூ. 25,000ல ரூ. 12,500 போடுறீங்கல்ல, தனியா எடுத்து 50%. அதுல எப்படி எப்படி பிரிச்சு போடணும்? கோல்டு, பாண்ட் 25%, தென் ஃபினான்ஸ் வந்து 25%, தென் ஆட்டோ, ஃபார்மா, கெமிக்கல்ஸ், ஐடி இதெல்லாம் வந்து ஒரு 25% அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைவர்சிஃபைடா இருக்கணும். அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். 8வது. ஒரு அவசர தேவைக்கு நம்மள்ட்ட ஒரு கார்பஸ் இருக்கணும். அதை தொடர்ந்து இன்சூரன்ஸ் இது வந்து தனிங்க. 9வது கிடையாது. இது வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட். இது வந்து யங் ஏஜஸ்லயே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போக அட்லீஸ்ட் ஒரு புக்கையாவது படிச்சிருக்கணும். பீட்டர் லிஞ்ச் அவர்கள் எழுதின லேர்ன் டூ ஏர்ன் புக்க கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருக்கணுங்க. உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இத லேர்ன் டூ ஏர்ன் புக் கடைசி வரைக்கும் வந்தாச்சுங்க. இன்னும் 2 பார்ட் தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல லாஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் சீக்கிரமே நம்ம பார்த்துருவோங்க. திருப்பி அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி உள்ள போறது? என்னென்னலாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். இதுல ஒண்ணையும் பத்தி தனித்தனியா நம்ம வந்து பேசுவோங்க ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு இந்த புது முதலீட்டாளர்களுக்கு. எல்லாருக்கும் நன்றி. சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.